திருப்புகழ் 483. கொள்ளை ஆசைக்காரிகள், பாதக வல்ல மாயக்காரிகள், சூறைகள் கொள்ளும் ஆயக்காரிகள், வீணிகள், விழியாலே கொல்லும் லீலைக்காரிகள், யாரையும் வெல்லு மோகக்காரிகள், சூது சொல் கொவ்வை வாய் நிட்டூரிகள், மேல் விழும் அவர் போலே உள்ள நோ வைத்தே உறவாடியர், அல்லை நேர் ஒப்பா மன தோஷிகள், உள் விரோதக்காரிகள், மாயையில் உழல் நாயேன் உய்யவே பொன் தோள்களும் ஆறிரு கையும் நீபத் தார் முகம் ஆறும் முன் உள்ள ஞான போதமும் நீ தர வருவாயே, கள்ள மாயத் தாருகன் மா முடி துள்ள நீல தோகையின் மீது ஒரு கையின் வேல் தொட்டு ஏவிய சேவக முருகோனே, கல்லிலே பொன் தாழ் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கவ்வை தீர போகும் ராகவன் மருகோனே, தெள்ளி ஏமுற்று ஈரம் முன் ஓதிய சொல் வழாமல் தான் ஒரு வானுரு செல்வி மார்பில் பூஷணமாய் அணை மணவாளா, தெள்ளும் ஏனல் சூழ் புனமேவிய வள்ளி வேளைக்கார மனோகர, தில்லை மேலை கோபுரம் மேவிய பெருமாளே, நாயேன் உய்யவே பொன் தோள்களும் ஆறிரு கையும் நீபத் தார் முகம் ஆறும் முன் உள்ள ஞான போதமும் நீ தர வருவாயே, தில்லை மேலை கோபுரமேவிய பெருமாளே. திருட்டுத்தன்மையும் மாயையும் உடைய தாருகனின் பெரிய தலை அறுபட்டு கீழே விழும்படி நீலமயில் மேலே விளங்கி ஒப்பில்லாத கை வேலை செலுத்திய பெருவீரம் உடைய முருகனே, கள்ள மாய தாருகன் மா முடி துள்ள நீல தோகையின் மீது ஒரு கையின் வேல் தொட்டு ஏவிய சேவகா, கல்லின் மீது அழகிய திருவடி பட்டதும் அந்த கல்லானது நல்ல பெண்ணின் வடிவமாய் வெளிப்பட்டு வர காட்டில் கல்லாயிருந்த அகலிகையின் துன்பமானது நீங்க சாபம் நீங்க சென்ற ராமனின் மருமகனே, கல்லிலே பொன் தாழ் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கவ்வை தீரப் போகும் ராகவன் மருகோனே, ஆராய்ந்து இன்பமடைந்து அன்பினால் முன் செய்த உறுதிமொழி தவறாமலே ஒப்பில்லாத விண்ணுலகத்தில் வளர்ந்த தேவசேனையை மார்பில் அணியை போல் அணைந்த அவளுடைய கணவனே, தெள்ளி ஏமுற்று ஈரம் முன் ஓதிய சொல் வழாமல் தான் ஒரு வானூறு செல்வி மார்பில் பூஷணமாய் அணை மணவாளா, விளங்கும் திணை வளர்ந்த காட்டில் இருந்த வள்ளிநாயகிக்கு காவல்காரனாக விளங்கிய அழக, தெள்ளும் ஏனல் சூழ் புனமேவிய வள்ளி வேளைக்கார மனோகர, சிதம்பரத்தின் மேலே கோபுரத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே, விலைமங்கையர்கள் மிக்க பேராசை உடையவர்கள், பாபச் செயலை செய்ய வல்ல மாயக்காரிகள், கொள்ளை அடிப்பவர்கள், தோழியர் கூட்டத்தை உடையவர்கள், வீணானவர்கள், தங்கள் கண்களினால் கொள்கின்ற காம விளையாட்டை உடையவர்கள், எவரையும் வெல்கின்ற மோகக்காரிகள், வஞ்சமான சொற்களை சொல்கின்ற கோவைக்கனி போன்ற வாயுடைய பொல்லாதவர்கள், மேலே விழுபவரை போல் வெளி அன்பு காட்டி மனத்தை வருந்தச் செய்கின்ற உறவு கொள்பவர்கள், இருளுக்கு ஒப்பான உள்ளத்து குற்றமுடையவர்கள், மனத்தின் உள்ளே பகைமை உடையவர்கள், இத்தகைய விலைமங்கையர் வலையிலே உழலும் அடியவன் நான், இத்தகைய இழிந்த யானும் உய்யுமாறு அழகிய பன்னிரு தோள்களும் பன்னிரு கைகளும் கடப்ப மாலை சூடிய 6 முகங்களும் முன்னால் யான் தியானிக்க ஞான அறிவை எனக்கு தந்தருள வேண்டும், ஞான அருளை தர நீ வருவாயே, நாயேன் உய்யவே பொன் தோள்களும் ஆறிரு கையும் நீபத் தார் முகம் ஆறும் முன் உள்ள ஞான போதமும் நீ தர வருவாயே, நீ வந்து எனக்கு ஞான அறிவை தந்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு. நிட்டூரிகள் நிஷ்டூரிகள், நோவைத்து நோவ வைத்து என்பது நோவைத்து என்று வந்துள்ளது. கல்லிலே பொன் தாழ் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கவ்வை தீரப்போகும் ராகவன். ராமன் காட்டில் சென்றபோது அவனுடைய திருவடிகள் பட்டு அதுவரை கல்லாயிருந்த அகலிகை சாபம் நீங்கி பழைய வடிவத்தை பெற்றாள்.
நல்ல ரூபம், பழைய பெண் வடிவம். கவ்வை என்பது துன்பம், அதாவது தன் கணவரால் கௌதமரால் கல்லாகுமாறு சபிக்கப்பட்டதால் உண்டான துன்பம். தக்க வேளை எப்போது கிட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரன், வேலைக்காரன் எனவும் கொள்ளலாம். வள்ளி வேலைக்கார தெள்ளும் ஏனல் சூழ் புனமேவிய வள்ளி வேலைக்கார மனோகர தில்லை மேலை கோபுரமேவிய பெருமாளே.